செகண்ட், இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையா ஒரு சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு காதலில் ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஹீரோவா அறிமுகமாகிற அஜய் திஷான், ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி, கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள நடிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதை வந்து 2 படங்கள்ல உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன்ல வந்து நிற்கும்போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமா அஜய்க்கு தெரியும். அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ, இப்போ ஒரு 4-5 யங் ஹீரோஸ் இருக்காங்க. பட் முக்கியமான ஒரு ஹீரோவா வருவாரு. அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. சாதாரண ஏதோ லவ் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது. அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல். அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. நிச்சயமா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவா வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.